காவேரி இப்ப நிவின் கிட்ட நெறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. ஸோ வந்து நிவினுமே ரொம்ப அழகா அவரோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ காவேரி வந்து அவங்க குழம்புறதும் இல்லாம எல்லாருமே குழப்புற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ விஜய் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னு நெனச்சேன் அப்படிங்கிறாங்க. பட் வெண்ணிலாவ பத்தி தெரியாம நான் விஜய் கிட்ட வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ நிவினுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீனும் விஜயும் ஒண்ணு சேர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னோன, சரி அப்போ இந்த விஷயம் கான்ட்ராக்ட் விஷயம் வேணும்னே தான் என்ன பழி வாங்கணும்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்க, கண்டிப்பா கிடையாது காவேரி. நான் வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில கிடையாது. உங்க தங்கச்சி யமுனா பண்ண டார்ச்சர்னால நான் என்ன பண்றேங்கிறதே தெரியாம தான் நான் வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான். அதுவே எனக்கு ரொம்ப கில்ட்டினஸ்ஸா இருக்கு. என்னால தான் நீனும் விஜயும் பிரிஞ்சுட்டீங்க அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில இருக்கேன். நீங்க சேர்ந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படின்னு சொல்லி கார்ல வரும்போது நெறைய விஷயங்கள் பேசிட்டே வராங்க. நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இறங்க போறதுக்கு முன்னாடி நிவின் கூட சொல்றாரு, இந்த மாதிரி பழைய நிவினா என்ன நீ பார்க்க வேண்டாம். அதே மாதிரி உன்னோட தங்கச்சி புருஷனாவும் என்கிட்ட நீ தயங்கி தயங்கி எந்த விஷயமும் ஹெசிடேட் ஆகாத. உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணா நான் பண்றேன். நீ மனசுல வச்சுக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ரொம்ப அழகா ஷேர் பண்றாரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து வெண்ணிலா. ஸோ வெண்ணிலாவ பத்தி என்னடா நீ என்னென்னமோ சொன்ன. அவ ஆடுற ஆட்டத்த பார்த்தியா? காவேரி எவ்ளோ நல்லவ. என்ன இப்படி இருக்கா? அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாட்டி சொல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் பாட்டி இருக்கு. நான் வந்து மதுரைக்கு போறேன். இந்த மாதிரி வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க. நான் எப்படியும் போய் கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ராகினி. ஸோ ராகினி வந்து இந்த விஷயத்த தலையிடும்போது, தேவையில்லாம நீ எதுவும் ட்விஸ்ட் பண்ற வேல வச்சுக்காத. உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். வெண்ணிலா கிட்ட ஏதாவது நீ பேசிட்டு இருந்தனா அவ்வளோதான் அப்படின்னு நல்லா பிடிச்சு, விஜய் ஒரு பக்கம் ராகினிய வாங்கி விட்டுறாரு. ஸோ இதுக்கப்புறம் உன்னைய ஊருக்கு அனுப்ப போறாங்க. நீ தான் முழிச்சுக்கணும். உன் சொந்தக்காரங்க வந்து அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் சந்தோஷமா இருப்பாங்க. உன்னோட லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு ராகினி போயிட்டு, ஒரு பக்கம் வெண்ணிலாவ ட்விஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்தது. காவேரி வந்து ஸ்கூட்டில வேலைக்கு போகிற மாதிரியும் அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு 2 நாள்ல ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்கமிங்ல இந்த சீரியல் என்ன மாதிரி கொண்டு போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.